உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 3ஆம் ஞாயிறு 8/3/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் தன் சிலுவை சாவின் மூலம் இயேசு நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கினார் என்பதையும் நீரின் தேவையையும் எடுத்து கூறுகிறது. எகிப்தில் இருந்து வந்த இஸ்ராயேல் மக்கள் பாலை நிலத்தில் வழிநடந்த போது தண்ணீர் தாகத்தில் வாடினர். கடவுள் பாலை நிலத்தில் நீரூற்றுகள் தோன்ற செய்து அவர்கள் தாகத்தை தணித்தார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு வாழ்வளிக்கும் தண்ணீரை தருவதாக சமாரியா பெண்ணிடம் கூறுகின்றார். வாழ்வளிக்கும் தண்ணீர் என்பது ஆன்மாவின் தாகத்தையும் உண்மைக்கான, நீதியான, அன்பிற்கான, சமத்துவத்திற்கான தாகத்தையும் போக்கும் என்பதையும் இயேசு கூறுகின்றார். சமாரிய பெண்ணிடம் பேசிய இயேசு அப்பெண்ணின் மனமாற்றத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் வழிவகுக்கின்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற அன்பின் வழியையும் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். நாமும் சமுதாயமும் மனமாற்றம் பெற நம்மையே அர்ப்பணிப்போம், இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்த இஸ்ராயேல் மக்கள் சீன் பாலை நிலம் வந்தபோது தண்ணீரின்றி தாகத்தால் வாடினர். எனவே மோசே கடவுளிடம் முறையிட அவர் கோலால் ஒரேபில் பாறையை அடிக்கும்படி கூற மோசேயும் பாறையை அடித்து நீரூற்றுகளை வர செய்தார். மக்கள் தாகத்தை போக்கினார். ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம், அவர் அனைத்து மக்களிடமும் அன்பு கொண்டுள்ளார் என்று கூறும் விடுதலை பயண நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மேலும் 5 முதல் 8 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையாலே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அருள்நிலையை பெற்று கொண்டோம். தூய ஆவி வழியாக கடவுளின் அன்பும் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் பாவிகளாய் இருந்த பொழுதும் நமக்காக இயேசு தம் உயிரை தந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். நாம் இறைப்பற்றுடன் வாழ்ந்து கடவுளின் மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவரே, நீர் உண்மையில் உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். நற்செய்தி வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 5 முதல் 42 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. திரு அவையை வழிநடத்தும் அன்பு இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த எம் ஞான மேய்ப்பர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தங்கள் வாழ்வாலும் வழிகாட்டுதலாலும் இறை மக்களுக்கு நல் ஆசிராய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தெய்வமே, அன்பு இறைவா, எம் நாட்டின் ஆட்சியாளர்கள் மக்கள் பணியில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாட்டின் வாழ்வியல் பண்பாட்டை காத்து மக்களை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி மகிழ்ச்சி காண செய்ய வேண்டுமென்றும் உலக நாடுகளிடையே சமாதானத்தை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவின் பிறப்பிடமாம் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் தேர்வை கவனத்துடனும்
பயமின்றியும் எழுத வேண்டும் என்றும் அவர்களுக்கு நல்ல நினைவாற்றலையும் உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். வெளியூர் வெளிநாடுகளில் வேலை செய்யும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல உடல் நலமும் நல்ல வேலை வாய்ப்பும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் தந்து குடும்பங்கள் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களின் நல் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்திட வேண்டுமென்றும் நாங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து பிறருக்கு உதவுதல் பகிர்தல் மன்னித்தல் என்னும் பண்புகளில் வளர்ந்து உமது ஆசிரை பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.